தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமா, அரசியல் அப்படின்னு 2த்துலயுமே ஜொலிச்சுட்டு இருக்காரு. இவருடைய கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்னு ரசிகர்கள தாண்டி பல செலிபிரிட்டீஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி தரப்புல இருந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. தான் கமிட் ஆகி உள்ள அனைத்து படங்களையுமே முடித்துவிட்டு முழுநேர அரசியல்ல ஈடுபட போவதாக சொல்லியிருந்தாரு. ஆகையால இது அவருடைய கடைசி படமா இல்லையா அப்படின்றது இன்னமுமே உறுதி செய்யப்படல. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்கள் என்னதான் அரசியல், சினிமா அப்படின்னு பிஸியாக இருந்தாலுமே அவ்வப்போது கரண்ட்ல ரிலீஸ் ஆகிற அனைத்து படங்களையுமே பார்த்துவிட்டு அந்த படம் நல்லா இருந்தா அந்த படக்குழுவை அழைத்து பாராட்டுகளையுமே தெரிவிப்பாரு. சோ அண்மையில கூட வெளியான பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்திற்கும் இந்த சம்பவம் தான் நிகழ்ந்தது. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் கூட சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. சோ படங்கள் மட்டுமல்ல, படத்துடைய அப்டேட்டுகளுமே நன்றாக இருந்தால் அந்த படக்குழுவிற்கு போன் போட்டு உடனே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, தற்போது நம்ம அஜித் சார் நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி உள்ள திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்று வெளியாகி இருக்கு. வெளியானது மட்டுமல்லாமல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் நம்ம ஏகே அவர்களுக்கு போன் போட்டு அவருக்கும் படக்குழுவிற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. சோ என்னதான் தமிழ் சினிமாவில அஜித் அவர்கள் தனக்கு போட்டி நடிகராக இருந்தாலுமே தளபதியுடைய இந்த மனசு யாருக்கு தான் வரும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.